இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 1ல் தான் கொஞ்ச நாளாக நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட நம்ம அதே ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 1லேருந்து தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, லிசனிங் டு காட் விசஸ் நாட் லிசனிங் டு காட். நல்லா கேட்டுதா? தேவனுக்கு நம்ம செவி கொடுக்கறதும் விசஸ் தேவனுக்கு நம்ம செவி கொடுக்காததுக்கும் அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன? தேவனுக்கு நம்ம செவி கொடுத்து அதன்படி கேட்டோன்னா அதுக்கான பிளெஸிங் என்ன? ஒருவேளை அவருக்கு செவி கொடுக்காம நம்ம எதிர்மறையா வாழ்ந்தோம்னா அதற்கான கான்சிக்வன்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், தேவனுக்கு செவி கொடுக்காம நாட் லிஸ்னிங் டு காடுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்றதை ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 1:24-32 நம்ம வாசிக்கலாம். பிகாஸ் ஐ ஹவ் கால்ட் யூ அண்ட் யூ ரெஃப்யூஸ், ஐ ஹவ் stretched out my hand and no one regarded. Because you disdained all my counsel and would have none of my rebuke, I will also laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish come upon you, then they will call on me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me. Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despise my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancies. For the turning away of the simple will slay them, and the complacency of the fools will destroy them. So இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நான் என்னோட வார்த்தையை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீங்க அதை நிராகரிச்சிட்டீங்க. யூ ரெஃப்யூட். ஸோ உங்களுக்கு அழிவு வரும், உங்களுக்கு கலாமிட்டிஸ் வரும்போது நான் உங்களை பார்த்து சிரிப்பேன். அதாவது ஐ வில் மாக் அட் யுவர் கலாமிட்டிஸ், ஐ வில் மாக் when your terror comes ன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. பட் ஆண்டவர் அது ரொம்ப பிரியப்பட்டு சொல்றாரு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல அந்த ஞானமானது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இந்த வழியில போகாத, இந்த வழியில போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் அதற்கு நம்ம செவி கொடுக்காததுனால நம்ம அழிவுக்கு நேரா போறோம். அப்போ என்ன ஆயிடுது? இந்த கலாமிட்டி, இந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த அழிவு நம்மளுக்கு வரும்போது இட்ஸ் பிகமிங் டூ லேட். அந்த நேரத்தில் நம்ம ஞானத்தை கூப்பிட்டும், அதாவது நம்ம தேவனை நாடினாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவன்கிட்ட இருந்து ஒரு பதில், ஒரு உதவி வராமல் போயிடும். நம்ம தேவ பயம் இல்லாமல் நம்ம நிறைய துணிகரமாக பாவம் செஞ்சுருக்கோம்ல, அதற்கான ஒரு கான்சிக்வன்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குங்க. இதே தேவனோட வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரே வசனம் அழகாக சொல்லிடுறாரு Proverbs 1:33. But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. யாரெல்லாம் என்னோட வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வாழ்வாங்களோ. தமிழ்ல வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஸோ நம்ம எதற்கும் பயப்படாம, ஆபத்திற்கு பயப்படாம அமைதியா இருக்கலாமா? எப்போ? தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழும்போது. ஸோ the choice is yours today. So are you going to listen to the Lord and receive this blessing of being safe and secure, or are you not going to listen to the Lord and end up in a calamity where the Lord might not even help you? So இன்றைக்கு நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். தேவனோட வார்த்தைக்கு நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 1:33 படி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வாட்டி நம்ம மனம் திரும்பி, ஏசப்பா இவ்வளவு நாள் நான் உங்களோட வார்த்தையை கேட்காம வாழ்ந்துட்டானா, இனிமே உங்களோட வார்த்தையை கேட்டு வாழ எனக்கு உதவி செய்யுங்கிறது கேட்போமா? வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வாழ்ந்த, துணிகரமா பாவம் செய்து கொண்டிருந்த எங்களை மன்னித்து அப்பா, இன்னிலிருந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை மாத்திரமே நாங்க கேட்டதை தியானித்து அதன்படி நாங்க நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு தரப்போறதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.